இயற்கையின் சீதனம் அத்தனையுமே கடவுள் தான். சூரியன் கிழக்கில் ஒதுக்கிறது, மழை பெய்யறது, காத்தடிக்கிறது, பூகம்பம் வர்றது, இதுங்கெல்லாம் நம்ம வசம் இல்லை. பூகம்பங்களே கூட நம்ம செய்கிற முயற்சினால் கூட பூகம்பங்கள்லாம் வந்துடலாம். ஸோ இயற்கை வசமாக இருக்கப்படுறது மட்டுமே இல்லை, இந்த நானுன்னு ஒன்று தோற்றம் அடிச்சு இப்போ நம்ம 2 பேரும் இங்கே பேசின்னு இருக்கிறோம் பார்த்தீங்களா, இது கூட ஏற்கனவே அங்கே ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அப்போ ஏற்கனவே பண்ணப்பட்ட ஒன்றை தான் நம்ம நச்சுன்னு இருக்கிறோம். இதில் நானுன்ற திமிரில் நம்ம ஒரு டைரக்டர் இயக்குறாருன்றதை மறந்துவிட்டு நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஷ்டமாக நடிச்சிட்டிங்கன்னா அந்த கதை கோர்வைக்கு பொருந்தாது. கதை கோர்வைக்கு பொருந்தாத போது நீங்களே பொருத்த முடியாத போது அதுக்கான ஊதியத்தை நீங்கள் பெற முடியாது. சரிதானா? ஒரு டைரக்டருக்கு நம்ம கிட்ட சொல்றாரு, அந்த டைலாக் பேசுப்பாரு, எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன், நீங்கள் எப்படி எப்படியோ பேசுனீங்கன்னா என்ன ஆகிடும், மேட்சிங் ஆகலை. மேட்சிங் ஆகாத போது தப்பாயிடுச்சு, ஊதியம் அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்காது. ஸோ வாழ்க்கையில் நம்ம வாழும்போது நான் என்ற வேட்கையில் என்னால் முடியும், நான் செய்கிறேன், நான் தான் கிரேட்டு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற நினப்பில் நான் முட்டாள்தனமாக புரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு மனிதன் நான் இருக்கிறேன், ஒரு மனிதரை பார்த்து சொல்கிறேன், ஏன் அது மாதிரி சொல்கிறேன், அந்த மனிதன் உடனே ஒத்துப்பாரா? ஏன் ஒத்துக்கலை? ஏன் ஒரு கல்லு மண்ணுன்னு ஒத்துக்கலை? அப்போ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். அந்த பழக்கத்துக்கு அடிமையானது இயற்கையின் விதியா அவர் விதியா? அப்போ அவராக செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பலன் அவர் அனுபவிப்பார் இல்லையா? அதுதான் நடக்குது. அப்போ நான் என்ற அகந்தையில நாம் செய்யப்படுற எல்லாத்துக்கும் நன்மை தீமையும் அதுல இருக்குது. நல்லதும் உண்டு, தீமையும் கெட்டதும் உண்டு. நல்லது கெட்டது எதுவுமே எனக்கு தேவையில்லையா, நான் நீ என்ன சொல்றேன் அதை பற்றி நான் நஷ்டு போயிடுறேன், என்ன பிரச்சனையே இல்லை. அது எப்படி வந்தா நமக்கு என்ன, சொன்ன ரோல குத்த ரோல கம்மு நஷ்டு போயினே வேண்டியது. ஆனா பொதியா ஆனா அனுபவிச்சுட்டு போ, பெண்ணா பொதியா பெண்ணை அனுபவிச்சுட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துங்க. ஆனா நான் ஆனா பிறந்து விட்டு நான் ஆனா இருக்க மாட்டேன், நான் அவனடி சேர்றேன்னா அவனே பார்த்து சிரிப்பான். உன்னை எதுக்கு அனுப்பிச்சேன் நாங்க, என்ன சேர்றதுக்கு தான் எனக்கு, நான் உனக்கு எப்போ வெளிப்படணுமோ அப்போ நான் வெளிப்பட்டுப்பேன். உன் வேலை நீ ஒழுங்காக செஞ்சுனே வந்தீங்கன்னா கட்டாயம் அது வெளிப்படும். ஆனால் அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை. அதுக்காகவே புரிதல் உள்ளே அனுப்புகிற மனிதர்களையும் அனுப்பி அதுக்கான படைப்புகளையும் கூட செஞ்சு வச்சுக்கிறான். எப்படி நீ புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தை எப்படி நீ அணுகணும், எப்படிலாம் வாழலாம் அப்படின்ட்டு. நீங்கள் தப்பாக கூட குறைச்சி எழுதியிருப்பாங்க, காலத்துக்கு பொருந்தாதான் இருக்கும். அதை நம்ம தான் எடிட் பண்ணிட்டு சரியாக புரிஞ்சுக்கணும்னா, இந்த நானுன்ற ஒன்று ஒழிச்சிட்டோம்னா, எல்லா செயலும் சரியாக செஞ்சோம்னா பாவ புண்ணியத்துலேருந்து வெளியே வந்துடலாம், நிம்மதியாக இருக்கலாம்.